பொதுவாக பெரிய ஹீரோக்கள் படம்லாம் சுமாராக இருந்தாலே சூப்பராக ஓடும். அது மாதிரி தான் விஜயோட ஆட்சி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு போதுமான அளவு சட்டம் ஒழுங்கு, ஒரு நார்மலான வளர்ச்சி, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு இருந்தாலே அவர் இடத்துல வந்துடுவார். ஏன்னா அவர் மாஸ் ஹீரோவாக அரசியல் இருக்கார். ஸோ ஆனால் அண்ணாமலை அப்படி கிடையாது. பிரயத்தனப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். அவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் இருந்தும் 18% ஓட்டு தான் வாங்க முடிஞ்சது. அந்த ஓட்டுலேயும் வந்து அமமுக, பாமக இவங்க பங்கு இருக்கிறத மறக்க முடியாது. ஆனால் விஜய் யாருமே இல்லாமல் தனியாகவே அவரால் 35% வாங்க முடியுன்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை உணரும் பொழுது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கும் இந்த அண்ணாமலை சேர்ந்தவங்களும் சரி அந்த இயக்கமும் அடுத்த இதுக்கு போக முடியும். அது இல்லாமல் விஜய் வந்துட்டார் அண்ணாமலை வந்திருப்பாருன்னு பேசுறது பூனைக்கண்டம்னா உலகம் இருக்குன்ற மாதிரியும், இல்லை குருட வந்து யானையை தொட்டு பார்த்து ஒவ்வொரு பாகங்களையும் சொன்ன மாதிரியும் நம்மள ஒரு அசம்சனில் ஒரு அலுசன் இருக்க மாதிரி ஆகிடும். ஏன்னா அண்ணாமலை 2 விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒன்று கல்ட்டு அரசியல் பிடிக்கலன்றார். இது நிறைய விஜய்க்கு சொல்லப்பட்டதாக நான் நினைக்கிறேன். அதேமாதிரி குடும்ப வாரிசு இந்த அரசியல் ஒழிக்கணுன்றாரு. இது திமுகவுக்கு சொல்லப்பட்ட தகவலாக பார்க்குறேன். ஸோ திமுக தவிக இவங்களை முன்னாடி பொசிஷன் வச்சு தான் அண்ணாமலை தன்னை அடுத்து தமிழகத்தில் கொண்டு போவார். பட் 29 மோடி தான் சென்ட்ரல் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கும் பொழுது அப்போ அவர் என்ன முடிவு எடுக்கலான்றது வந்து நம்ம கூர்ந்து பார்த்து அதை வச்சு தான் அரசியல் நிகழ்வுகள் நடக்கலாம்.